நான் 12வது வரைக்கும் படித்து வருடக்கணக்காக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வீட்டுக்குள்ளாக அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு என்ற வசனத்தை கூட, இந்த காரியம் தான், இந்த ப்ராசஸ் தான் என் வாழ்க்கையில நடக்குன்னு கூட தெரியாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். எப்படி சாம்பார் வைக்கணும்னு எனக்கு தெரியாதப்பா, எப்படி இதை செய்யணும்னு தெரியாதே, எப்படி பேசணும்னு தெரியாதே, இதெல்லாம் எனக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே. இப்போது இருக்கிறத போல யூடியூபோ சோசியல் மீடியாவோ இல்ல, டிவியில கூட காலையில கொஞ்ச நேரம் தான் அந்த கிறிஸ்தவ ப்ரோக்ராம் வரும். அப்போ அனுதின அன்றாட வேலை செய்கிறதையெல்லாம் ஜெபமா மாத்தனேன். வீட்டை பெருக்கும் பொழுது ஜோமனும், ஏசப்பா நேத்து பெருக்கின வீடு தான் இன்னைக்கு மறுபடியும் அழுக்காயிருச்சு, அதே மாதிரிதான் நேத்து எவ்வளோ நேரம் நான் அழுது ஜோமுன்னே, மறுபடியும் என் இருதயத்துல சில பாவ எண்ணங்கள் வந்துருச்சு ஏசப்பா, வாலிபத்திற்குரிய இச்சை என் உள்ளத்துல வந்துருச்சு ஏசப்பா, என்னைய இன்னைக்கு நான் வீட்டை பெருக்கிற மாதிரி மறுபடியும் என் இருதயத்தை கழுவிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பேன். பால் பாத்திரத்தெல்லாம் தேய்க்கும் போது, பாத்திரத்தை விளக்கும் போது, பால் பாத்திரத்தில் அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கரை ஒட்டி இருக்கும்போது அந்த இரும்பு கம்பினாரை எடுத்து தேய்க்கும் போது சொல்வேன், ஏசப்பா இதே மாதிரி தான் என் இருதயத்தில் இந்த ஒரே ஒரு காரியம் இரும்பு கம்பினாரை வச்சு தேய்க்கிற மாதிரி கரையா இருக்குப்பா, எனக்கு வலிச்சா கூட பரவாயில்ல ஏசப்பா, இதை நீங்க தேய்ச்சி எடுத்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோமுனுவேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ஜோமுனுவேன், வேகமா செஞ்சு வேகமா பிசைஞ்சு செஞ்ச சப்பாத்தி ஹார்டா இருக்கு, சவைக்க கூட முடியல ஏசப்பா, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைச்சி நல்ல தேய்ச்சி அழுத்தி குத்தி உடைச்சி செய்கிற சப்பாத்தி மென்மையா இருக்கிறத போல என் வாழ்க்கையை நீங்க உடைச்சிருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க உடைச்சிருங்க, உங்களுக்கு பிரியமானபடி பிசைஞ்சிருங்க, உங்க விருப்பம் ஆகிற வரைக்கும் நீங்க அதை பிசைங்க, உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்க அதை உடைங்கப்பா, என்னுடைய சுபாவமும் மென்மையுள்ளதா மாற்றும்படிக்கு என்னை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி சப்பாத்தி மாவு பிசையும் போது ஜோமுனுவேன். வெங்காயத்தை உரிக்கும் போது, வெங்காயத்தை வெட்டினோடனே என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது, ஆனால் நிறைய நேரத்தில் ஜெபிக்கும் போது வரலையா ஆண்டவரே, வெங்காயத்தை உரிக்கிறதுல இருந்து சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஏசப்பாட்ட என்னுடைய இயலாமையை நான் சொல்லுவேன். நான் கோவப்படுறேன் ஏசப்பா, எங்கள் அம்மா மேலே டெய்லி ரோபோ மாதிரி நான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால, அவங்களுக்குரிய காரியத்தெல்லாம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது ஏசப்பா, எனக்கு எப்படி நீங்கள் தான் செய்யணும், என்னுடைய சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர் அந்த 8 ஆண்டு காலம் என்னை உருவாக்கினார் என்பதை நான் திட்டமும் தெளிவுமாய் சொல்ல முடியும். அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருப்பாருங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம ஃப்ரீ இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம எல்லாவற்றையும் ஃப்ரீயா அனுபவிச்சா, தேவைக்கு அதிகமான பணம் இருந்துச்சுன்னா, என் பிள்ளைங்க நான் விரும்புறதை காட்டில சூப்பரா இருந்தாங்கன்னா, என் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன தங்க தட்டில் வச்சு தாங்கினாங்கன்னா, எல்லாமே என் வீட்டுக்காருக்கு சூப்பரா வேலை கிடைச்சிச்சுன்னா, நாங்க விரும்புற காரை உடனே வாங்கினா, என் பிள்ளைக்கு விரும்புற காலேஜில் உடனே இடம் கிடைச்சுன்னா சூப்பரா இருக்குமே, சூப்பரா தாங்க இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஆனா வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய சுபாவத்தை நீங்க வெளிப்படுத்தணும்னு சொன்னா, ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்.